வெல்கம் டு சக்தி ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியாக மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் ஒரு கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் 1 kg வவ்வா மீன் எடுத்திருக்கேன். முதல்ல மீனை நல்லா மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா, அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப திக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அலசி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற அந்த ஃபிஷ்ஷை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை இந்த ஃபிஷ்ஷு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விட்டுடலாம். இது பெரிய மீனாக இருக்கிறதுனால நிறைய லைன்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது தான் உள்ளே மசாலா நல்லா ஊறி வரும். நம்ம அப்படியே லைன் போடாமல் இருந்தோன்னா உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி பெரிய ஃபிஷ் எடுக்கும்போது லைன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு நம்ம உள்ளெல்லாம் மசாலா அப்ளை பண்ணோன்னா சீக்கிரமாக நல்லா மசாலா ஊறும், நல்லா வெந்து வரும் நமக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். முழு மீன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை வறுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு திக்கான பேனில் நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் இப்போ அந்த மீனை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இது அப்படியே நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அதை குக் பண்ணணும். இது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 3 to 4 minutes இந்த பக்கமும் குக் ஆகட்டும். ஃபிஷ் நல்லா குக் ஆகிடுச்சு. கலர் ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை அப்படியே டர்ன் பண்ணி விட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால உள்ளே நல்லா குக் ஆகியிருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லைனா ஃபைனலாக அந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டோன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் ஒரு டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.